இந்த வேர்ல்ட்ல இப்ப நடக்கிற ஈவென்ட்ஸ் பத்தி கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பார்த்தா ஒரு பெரிய கொஸ்டின் நம்ம மைண்டுக்கு வருது. நம்ம அப்படியே ஒன் வேர்ல்ட் ஆர்டருக்கு ஸ்லோவா மூவ் ஆயிட்டு இருக்கோமா? இந்த கான்செப்ட் பத்தி டிகேட்ஸா பொலிட்டிஷியன்ஸ், எக்கனாமிஸ்ட், ஹிஸ்டோரியன்ஸ், தியாலஜியன்ஸ் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு நாள் என்டையர் வேர்ல்டும் ஒரு குளோபல் கவர்மெண்ட் கீழே, ஒரு குளோபல் எக்கனாமிக் கீழே, ஒரு குளோபல் சிஸ்டம்க்கு கீழே வருமா? சில எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த குளோபல் கிரைசிஸ் வந்தாதான் இது நடக்கும்னு. அண்ட் சம் அனாலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வேர்ல்ட் வார் 3 வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் உருவாகும். லைக் பொலிட்டிக்கல் மேப்பை இந்த வேர்ல்டு அப்படியே சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி பைபிள்ல சில ப்ராஃபசிஸ் இந்த மாதிரி ஒரு குளோபல் சிஸ்டம் பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு பவர்ஃபுல் வேர்ல்ட் லீடர் வந்து இந்த குளோபல் எக்கனாமிக்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சோ அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் வரும் அப்படின்னு. அதாவது அந்த ஸ்பெசிபிக் மார்க் இல்லாம நீங்க பொருளை வாங்கவோ விற்கவோ முடியாது. இது எல்லாம் கோஇன்சிடென்ஸா இல்லனா ப்ராஃபசி ஸ்லோவா ரியாலிட்டியா மாறுதா? நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஒன் வேர்ல்ட் ஆர்டர். இந்த உலகம் ஆல்ரெடி இந்த குளோபல் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு மூவ் ஆயிட்டு இருக்கா? ஸோ இந்த வேர்ல்ட் வார் 3 அப்படிங்கிறது ஃபியூச்சர் வேர்ல்டு கவர்மெண்டோட ரோலை ஷேப் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த பைபிள்ல எண்ட் டைம்ஸ் அண்ட் செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல ஹிஸ்டரி, ஜியோ பாலிட்டிக்ஸ், டெக்னாலஜி அண்ட் பைபிள் ப்ராஃபஸி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு டீப் அனாலிசிஸ் பார்க்க போறோம். மேபி இந்த வீடியோக்கு அப்புறம் நம்மளுக்கு ஃபியூச்சர் மேல இருக்கிறதான ஒரு பார்வை மாறலாம். ஒன் வேர்ல்ட் ஆர்டர் அப்படின்னா என்ன? ஒன் வேர்ல்ட் ஆர்டர் இல்லைன்னா நியூ வேர்ல்ட் ஆர்டர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நிறைய நியூஸ்லயும் டாக்குமெண்ட்ரிலையும் கேட்டிருக்கலாம். பட் ஆக்சுவலி ஒன் வேர்ல்ட் ஆர்டர் அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒன் வேர்ல்ட் ஆர்டர் அப்படின்னா என்டையர் வேர்ல்டும் ஒரு சிங்கிள் குளோபல் சிஸ்டத்துக்கு கீழே ஆப்ரேட் ஆகுற ஒரு சிஸ்டம். இப்போ உலகத்துல 195 கண்ட்ரீஸ் இருக்கு. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் கவர்மெண்ட் தனியா இருக்கு, மிலிட்டரி தனியா இருக்கு, எக்கனாமி, கரன்சி, லாஸ் எல்லாம் தனித்தனியா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் கவர்மெண்ட் இருக்கு, அமெரிக்கன் கவர்மெண்ட் இருக்கு, சைனீஸ் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இருக்கு. ஒவ்வொரு நாடும் அதோட தனி பாலிசிஸ்ல ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா ஒன் வேர்ல்ட் ஆர்டர் சிஸ்டம் வந்தா இந்த எல்லா கண்ட்ரீஸும் ஒரு குளோபல் அத்தாரிட்டிக்கு கீழே வரலாம். அதாவது இமேஜின் பண்ணுங்க, ஒரு குளோபல் கவர்மெண்ட் தான் இருக்கும், ஒரு குளோபல் எக்கனாமிக் சிஸ்டம் தான் இருக்கும், ஒரே டிஜிட்டல் கரன்சி தான் இருக்கும், ஒரு குளோபல் செக்யூரிட்டி அத்தாரிட்டி தான் இருக்கும். இதுதான் வேர்ல்ட் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷன். இது சயின்ஸ் ஃபிக்ஷன் வர மாதிரி ஃபீல் ஆகலாம். ஆனா குளோபலைசேஷன் காரணமா ஆல்ரெடி சில சிஸ்டம் குளோபலா கனெக்ட் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இன்டர்நேஷனல் ட்ரேடா இருக்கட்டும், குளோபல் பேங்கிங் சிஸ்டம், இன்டர்நெட் கம்யூனிகேஷன், ஏர் டிராவல் நெட்வொர்க்ஸ், இது எல்லாம் ஆல்ரெடி வேர்ல்ட இன்டர் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்குது. இந்த ஐடியா புரியுது இல்லையா? பல செஞ்சுரிஸா பொலிட்டிக்கல் பிலாசபர்ஸ் அண்ட் வேர்ல்ட் லீடர்ஸ் இந்த யூனிஃபைட் வேர்ல்ட் சிஸ்டம் பத்தி கனவு கண்டுட்டு இருக்காங்க. சிலர் நம்புறாங்க என்ன அப்படின்னா இந்த உலகம் முழுக்க ஒரே ஆட்சிக்கு கீழே வந்துச்சுன்னா இந்த போரெல்லாம் நடக்காது, இந்த எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச், இந்த பேண்டமிக்ஸ் அதெல்லாம் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு. ஆனா கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஒரு சிஸ்டம் இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னா அது டெமோக்ரஸிக்கு டேஞ்சரஸ் ஆகலாம். ஏன்னா பவர் கான்சென்ட்ரேட் ஆகிற ஒரு சின்ன குரூப் கிட்ட. இதனாலதான் ஒன் வேர்ல்ட் ஆர்டர் கான்செப்ட் பத்தி உலகத்துல 2 ஆப்போசிட் ஒப்பீனியன் இருக்கு. சில பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த ஒன் வேர்ல்ட் ஆர்டர் வந்துட்டு பீஸும் ஸ்டெபிலிட்டி கொண்டு வரும்னு. அண்ட் இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது குளோபல் கண்ட்ரோல் அண்ட் நம்மளோட ஃப்ரீடமை நம்ம இழக்க நேரிடும்னு. சோ இந்த ஒன் வேர்ல்ட் ஆர்டர் அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் தியரியா, ஃபியூச்சர்ல ரியாலிட்டி ஆகுமா? இந்த கொஸ்டின் ஆன்சர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஹிஸ்டரியை தான் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்ப இருக்க குளோபல் சிஸ்டம் தான், இன்னைக்கு வரைக்கும் இருக்க குளோபல் சிஸ்டம் தான் நிறைய இந்த மேஜர் வேர்ல்டு ஈவெண்ட்ஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணதே. ஸோ இந்த குளோபல் கவர்னன்ஸ் வேர்ல்டு எப்படி ஸ்லோவா கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற ஹிஸ்டரியை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒன் வேர்ல்ட் ஆர்டர் கான்செப்ட் பத்தி பேசும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வரும். இந்த ஐடியா எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு? மாடர்ன் கான்ஸ்பிரசி தியரியா இல்ல ஹிஸ்டரியில இருந்து ஸ்லோவா டெவலப் ஆன ஒரு கான்செப்டா அப்படின்னு. இந்த கொஸ்டின் ஆன்சர் புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஹிஸ்டரி பேக்குக்கு போகணும். 20th சென்ச்சுரி ஆரம்பத்துல இருந்து இந்த உலகம் மோஸ்ட்லி இண்டிபெண்டன்ட் எம்பையர்ஸ் அண்ட் கிங்டம்ஸா இருந்தது. இந்த நாடுகள்லாம் மோஸ்ட்லி அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும்தான் ப்ரொடெக்ட் பண்ணாங்க. இதனால மற்ற நாடுங்க கிட்ட காம்படிஷன் அதிகமா இருந்தது. இந்த டென்ஷன் ஃபைனலா ஒரு பெரிய குளோபல் கான்ஃபிளிக்டா மாறினது. அதுதான் 1914 இருந்து 18 வரைக்கும் நடந்த வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார். உலகத்தை கம்ப்ளீட்டா ஷாக் பண்ணுச்சு. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இறந்து போனாங்க, சிட்டிஸ் அழிக்கப்பட்டுச்சு. இந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உலக தலைவர்களை ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் கத்துக்கிட்டாங்க. ஒருவேளை இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தா ஃபியூச்சர் வார் இன்னும் டேஞ்சரஸ் ஆகும். அதனால உலகத்துல இருக்க எல்லா லீடர்ஸும் ஒரு ஐடியா சொன்னாங்க. இந்த நாடுகள்லாம் ஒட்டுக்கா இருக்கணும், ஸோ ஃபியூச்சர்ல வார் வராம இருக்க. அந்த ஐடியாவோட ரிசல்ட் தான் இந்த ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் குளோபல் ஆர்கனைசேஷன். இதோட கோல் சிம்பிள் தான். கண்ட்ரீஸ்ல டிஸ்பியூட்ஸ் இருந்தா வார் இல்லாம டிஸ்கஷன் மூலம் சால்வ் பண்ணணும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராங்கா இல்ல. அதனால உலகத்துல இந்த சமாதானம், பீஸ்ஃபுல் அப்படிங்கறத மெயின்டைன் பண்ணவே முடியல. இந்த ஃபெயிலியருக்கு இன்னொரு பெரிய டிசாஸ்டருக்கு வழிவகுச்சிச்சு. அதுதான் 1939 இருந்து 1945 வரைக்கும் நடந்த வேர்ல்ட் வார் 2.
இதுதான் ரொம்ப மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் வார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார் முடிஞ்ச போது உலகம் ஆல்மோஸ்ட் கொலாப்ஸ் ஆயிருந்தது. அந்த டைம் வேர்ல்ட் லீடர்ஸ் ரியலைஸ் பண்ணாங்க. சோ மனித குலம் வாழணும் அப்படின்னா குளோபல் கோஆபரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் 1945ல ஒரு குளோபல் ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. இதுதான் யுனைடெட் நேஷன். இதோட மெயின் மிஷன் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவல்ல பீஸை மெயின்டைன் பண்ணணும். கண்ட்ரீஸ் கிட்ட இந்த கான்ஃபிளிக்ட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணணும். இந்த மனித நேயம் அப்படிங்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு ப்ரொவைட் பண்ணும். இந்த உலகத்துல எல்லா கண்ட்ரியும் இந்த ஆர்கனைசேஷன்ல ஒரு மெம்பரா இருக்காங்க. இதுவே குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு பிக் ஸ்டெப். ஆனா யூஎன் மட்டும் கிடையாது. டைம் பாஸ் ஆக ஆக உலக எக்கனாமி குளோபலா கனெக்ட் ஆக ஆரம்பிச்சது. இதுதான் செவரல் பவர்ஃபுல் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் உருவாச்சு. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் குளோபல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணும். கண்ட்ரிஸ் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்தால் லோன் ப்ரொவைட் பண்ணும். இந்த மாதிரி குளோபல் ட்ரேட் ரெகுலேட் பண்ண இன்னொரு ஆர்கனைசேஷன் உருவாச்சு. ஸோ அந்த சிஸ்டம் எல்லாம் ஸ்லோவா வேர்ல்ட் எக்கனாமியை இன்டர் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சது. இப்போ ஒரு கண்ட்ரி எக்கனாமிக் ப்ராப்ளம் வந்தா அது மற்ற கண்ட்ரிக்கும் இம்பாக்ட் ஆகும். அதனால சில அனாலிஸ்ட் என்ன சொன்னாங்க நம்பினாங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு வந்துட்டு கிராஜுவலா குளோபல் எக்கனாமி இன்டெகிரேஷனுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த டெவலப்மெண்ட்ல சிலருக்கு பாசிட்டிவ் ஃபியூச்சரா தோணுது. ஆனா சில ரிசர்ச்சர்ஸ்க்கு டவுட் இருக்கு. அவங்க கேட்குற கொஸ்டின் என்னன்னா இஃப் குளோபல் இன்ஸ்டிடியூஷன் பிகம் டூ பவர்ஃபுல் இந்த நேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் எல்லாம் இழந்து போயிருமா? அதாவது ஃபியூச்சர்ல டெசிஷன்ஸ் லோக்கல் கவர்மெண்ட் கிட்ட இல்லையா, குளோபல் ஆர்கனைசேஷன் தான் டிசைட் பண்ணுமா? இதுதான் ஒன் வேர்ல்ட் ஆர்டர் டிஸ்கஷனுக்கு ஃபியூல் கொடுத்த மாதிரி. ஆனா இன்னைக்கும் ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்கு, அதான் டெக்னாலஜி. டெக்னாலஜி தான் உலகத்தை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கனெக்ட் பண்ணிருக்கு. டெக்னாலஜி ஒன் வேர்ல்ட் சிஸ்டமா உருவாக்குறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான விஷயமா அப்படின்னு பார்த்தா ஹிஸ்டரியை பார்த்தோம். குளோபல் ஆர்கனைசேஷன் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம். ஆனா இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன வருது அப்படின்னா பாஸ்ட் சென்ச்சுரிஸ்ல எந்த எம்பரருக்கும் எந்த எம்பையருக்கும் என்டையர் வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன் தெரியுமா? பிகாஸ் கம்யூனிகேஷன் ஸ்லோவா இருந்தது அண்ட் டிராவலும் ஸ்லோவா இருந்தது. இன்ஃபர்மேஷன் ரீச் ஆக பல மாசம் எடுத்தது. ஆனா இன்னைக்கு டெக்னாலஜி கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஸோ இன்னைக்கு உலகம் லிட்டரலா ஒரு கனெக்டட் நெட்வொர்க் மாதிரி ஆயிருச்சு. கிட்ட இன்டர்நெட் இருக்கு, சேட்டலைட் கம்யூனிகேஷன் இருக்கு, ஏஐ இருக்கு, டிஜிட்டல் பேங்கிங் இருக்கு. இது எல்லாமே வேர்ல்டை வேற லெவலுக்கு கனெக்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த லெவல் கனெக்டிவிட்டி ஹிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் டைம். இதோட நெக்ஸ்ட் பிக் ரெவல்யூஷன் என்ன அப்படின்னா டிஜிட்டல் எக்கனாமி. இன்னைக்கு கேஷ் வந்துட்டு ஸ்லோவா கம்மியாயிட்டு இருக்கு. மெனி கண்ட்ரீஸ் ஆல்ரெடி டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம்க்கு அவங்கள பழகிக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. மொபைல் வாலெட்ஸ், ஆன்லைன் பேங்கிங், கியூஆர் பேமெண்ட், கிரிப்டோ கரன்சி டிஸ்கஷன். ஈவன் கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பிளான் பண்ணுது, சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி சிஸ்டம் மெயின்டைன் பண்ணலாமா, அதை ஹேண்டில் பண்ணலாமா? எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா ஃபியூச்சர்ல வேர்ல்ட்ல மோஸ்டா கேஷ்லெஸ் எக்கனாமியா மாறலாம். கேஷ்லெஸ் சிஸ்டம் வந்தா டிரான்சாக்ஷன் எல்லாமே டிஜிட்டல் ரெக்கார்டா இருக்கும். அதாவது எவ்ரி ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி ட்ரேசபிள் ஆகும். இதனால கவர்மெண்ட்டுக்கு கரப்ஷன் ரெடியூஸ் பண்ண முடியும்னு சப்போர்ட்டர்ஸ் ஆர்கியூ பண்றாங்க. ஆனா அட் த சேம் டைம் கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஃபினான்ஷியல் சிஸ்டம் ஃபுல்லா டிஜிட்டல் ஆயிடுச்சுன்னா யார் இந்த சிஸ்டமை கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க எக்கனாமிக் ஆக்சஸை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஆயிரும். அதாவது தியோரிட்டிக்கலி ஒருத்தர் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணா அவருக்கு வாங்கவோ விற்கவோ பண்ண முடியாத சிச்சுவேஷன் வரும். இதனால சில தியாலஜியன்ஸ் கனெக்ட் பண்றதுக்கு பைபிள் ப்ராஃபஸி கிட்ட கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. எஸ்பெஷலி மார்க் ஆஃப் த பீஸ்ட் அப்படிங்கிற கான்செப்டுக்கு ரெவல்யூஷன்ல ஒரு பேசேஜ் இருக்கு இல்லையா? ஸோ மக்கள் வந்துட்டு இந்த ஸ்பெசிஃபிக் மார்க் இல்லைன்னா வாங்கவோ விற்கவோ முடியாது. இது சில ரிசர்ச்சர்ஸ் சிம்பாலிக்கா இன்டர்பிரேட் பண்றாங்க. ஆனா சிலர் மாடர்ன் டெக்னாலஜியோட சிமிலாரிட்டிஸை பாயிண்ட் பண்றாங்க. ஒரு பவர்ஃபுல் டெக்னாலஜி என்ன வரப்போகுது அப்படின்னா பயோமெட்ரிக் ஐடென்டிஃபிகேஷன். இன்னைக்கு நிறைய கண்ட்ரிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங், ஃபேஸ் ரெக்கக்னிஷன், ஐரிஸ் ஸ்கேனிங். எக்ஸாம்பிளுக்கு ஆதார் கார்டில் கூட பயோமெட்ரிக் சிஸ்டம் ஆல்ரெடி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பயோமெட்ரிக் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லானது. ஆனால் கிரிட்டிக்ஸ் வார்னிங் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை இந்த சிஸ்டம் குளோபலா இன்டகிரேட் ஆச்சு அப்படின்னா பீப்புளோட ஐடென்டிட்டியும் ட்ராக் பண்றது இதோட அடுத்த டெக்னாலஜி தான் குளோபல் சேட்டலைட் மானிட்டரிங். ஸோ தௌசண்ட்ஸ் ஆஃப் சேட்டலைட்ஸ் ஆர்பிட்ல இருக்குது. கம்யூனிகேஷன் சேட்டலைட், நேவிகேஷன் சேட்டலைட், மிலிட்டரி சர்வேலன்ஸ் சேட்டலைட் அப்படின்னு. இந்த சிஸ்டம் எர்த்ல ஆல்மோஸ்ட் எவ்ரி லொகேஷனையும் மானிட்டர் பண்ண முடியும். இதனால டெக்னாலஜி ஒரு பவர்ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிருக்கு. அண்ட் சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன நம்புறாங்க அப்படின்னா டெக்னாலஜி ஆக்சிடென்டாவோ இன்டென்ஷனாலாவோ குளோபல் கவர்னன்ஸ் சிஸ்டம்க்கு சப்போர்ட் பண்ற பொட்டன்ஷியலை வச்சிருக்கு. பட் அகெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா டெக்னாலஜி இட் செல்ஃப் நியூட்ரல் தான். அது நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். கெட்டதுக்கு யூஸ் ஆகலாம், நல்லதுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ ரியல் கொஸ்டின் எப்படின்னா டெக்னாலஜி கிடையாது. இந்த டெக்னாலஜி சிஸ்டமை கண்ட்ரோல் பண்றது ஃபியூச்சர்ல யாரு? அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பெரிய ஃபேக்டர் இந்த குளோபல் சிஸ்டம் உருவாக்குறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா குளோபல் கிரைசிஸ் தான். ஹிஸ்டரி ரிப்பீட்டட்லி என்ன ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா மேஜர் வேர்ல்டு சிஸ்டம் வரதுக்கு காரணமே இந்த மாசிவ் கிரைசிஸ்னால தான். நெக்ஸ்ட் இந்த குளோபல் கிரைசிஸ் அண்ட் வேர்ல்டு வார் 3 தான் ஒன் வேர்ல்டு ஆர்டர் உருவாக காரணமா? ஸோ அதோட கோல் என்ன அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்மள ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான். ஆனா அந்த சிஸ்டம் ஃபெயில் ஆகுது. அதுக்கு பின்னாடி இந்த உலகம் அதை காட்டிலும் ஒரு பெரிய டிசாஸ்டரை மீட் பண்ணுச்சு. ஸோ இந்த போரெல்லாம் முடிஞ்ச பின்னாடி இந்த உலகத்துக்கு அப்பதான் ஷாக் வந்தது. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இழந்து போனாங்க. என்டையர் சிட்டிஸ் அழிக்கப்பட்டுச்சு. அந்த டைம் தான் லீடர்ஸ் ரியலைஸ் பண்ணாங்க இந்த ஸோ மனிதன் சர்வைவ் ஆகணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கர் குளோபல் கோஆபரேஷன் தேவை. அதனால தான் 1945ல குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு பிக் ஸ்டெப் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த குளோபல் கிரைசிஸ் வந்துச்சு அப்படின்னா எஸ்பெஷலி சம்திங் லைக் வேர்ல்டு வார் 3 அந்த மாதிரி மாடர்ன் வார்ஃபேர் பாஸ்ட் மாதிரி இல்ல.
இன்னைக்கு நாடுங்க என்ன வச்சிருக்கு? நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்கு, சைபர் வார்ஃபேர் சிஸ்டம் வச்சிருக்கு, ஏஐ கண்ட்ரோல் மிலிட்டரி டெக்னாலஜி வச்சிருக்கு, லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் எல்லாம், அதாவது செகண்ட்ல சிட்டியை டெஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு மிசைல்ஸ் எல்லாம் வச்சிருக்கு. எக்ஸாம்பிளா டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்க ரீஜியன்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் காம்படிஷன் இருக்க ரீஜியன்ஸ், கான்ஃபிளிக்ட் இன்வால்வ் பண்ற ரீஜியன்ஸ். ஸோ இந்த டென்ஷன் எல்லாம் எஸ்கலேட் ஆகும்போது குளோபல் கான்ஃபிளிக்ட் பாசிபிலிட்டி இருக்கு. வேர்ல்டு வார் 3 நடந்தா கான்சிக்வன்சஸ் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து குளோபல் எக்கனாமி கொலாப்ஸ் ஆகும், ஃபுட் சப்ளை வந்து டிஸ்ட்ரப்ஷன் ஆகும், இந்த மாஸ் மைக்ரேஷன் அப்படி இந்த ரெஃப்யூஜி கிரைசிஸ் எல்லாம் வரும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஸ்ட்ரக்ஷன் ஆகும். இந்த மாதிரி மாசிவ் கிரைசிஸ் வந்தா வேர்ல்டு பாப்புலேஷன் ஸ்டெபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டியை டிமாண்ட் பண்ணலாம். அந்த டைம் லீடர் ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஸ்ட்ராங்கர் குளோபல் கவர்னன்ஸ். சம் அனலிஸ்ட் என்ன நம்புறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரைசிஸ் தான் ஒரு சென்ட்ரலைஸ்ட் இன்டர்நேஷனல் அத்தாரிட்டிக்கு வழிவகுக்குது. அதாவது கண்ட்ரிஸ் கோஆர்டினேட் பண்ணி ஸ்ட்ராங்கா ஒரு குளோபல் சிஸ்டம் உருவாக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த ஐடியாவை தான் சிலர் கனெக்ட் பண்றாங்க ஒன் வேர்ல்ட் ஆர்டர் கான்செப்ட். ஆனா இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் ஒத்துக்கல. அதாவது எல்லா கண்ட்ரியும் கம்ப்ளீட்டா ஒரு குளோபல் கவர்மெண்ட்டுக்கு பவர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. பட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம் அப்படின்னா ரிலீஜியஸ் ப்ராஃபஸி, எஸ்பெஷலி இந்த பைபிள் எழுதின ப்ராஃபஸிஸ், ஜீசஸ் கிரைஸ்டோட செகண்ட் கமிங் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வேர்ல்ட்ல பெரிய கான்ஃபிளிக்ட், போர் அண்ட் பொலிட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். எஸ்பெஷலி இந்த பைபிள் இருக்க லாஸ்ட் புக் ரெவலேஷன். இந்த புக் இந்த கடைசி காலத்துல நடக்க போற ஈவெண்ட் பத்தி சிம்பாலிக் லாங்குவேஜ்ல டிஸ்கிரைப் பண்ணிருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு பவர்ஃபுல் லீடர் வருவாரு அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இருந்தது இல்லையா, அது கிறிஸ்டியன்ஸ் யூஸ்வலா ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னா என்ன? அந்த ஆன்டி கிரைஸ்ட் வந்துட்டு அந்த கிரைஸ்ட வந்துட்டு உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு சமாதானத்தை கொடுக்குற மாதிரி அவன் பிரெட்டெண்ட் பண்ணுவான். ஸோ பைபிள் ப்ராஃபஸி படி இந்த லீடர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஒரு உலகத்துக்கு ஒரு காப்பாத்த வந்த ஒரு சேவியர் மாதிரி தோணலாம். அவன் என்ன ப்ராமிஸ் பண்ணுவானா குளோபல் பீஸ், எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அண்ட் பொலிட்டிக்கல் யூனிட்டி. ஸோ அந்த டைம் வேர்ல்டு முழுக்க கிரைசிஸ்ல இருக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. போர், எக்கனாமிக் கொலாப்ஸ், பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, இந்த மாதிரி கயோஸ் நடக்கும் போது ஒரு ஸ்ட்ராங் லீடர் எழுந்து வரது ஹிஸ்டரியில காமன் பேட்டர்ன். பீப்புள் வந்து டெஸ்பரேட்டான ஸ்ட்ராங் லீடர்ஷிப் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இங்க கனெக்ட் பண்றாங்க ஆன்டி கிரைஸ்ட் கான்செப்ட் கிட்ட. அண்ட் பைபிள்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அப்படி என்னன்னா குளோபல் எக்கனாமிக் கண்ட்ரோல் சிஸ்டம் பத்தி. நான் சொன்ன மாதிரி மார்க் ஆஃப் த பீஸ்ட் அப்படின்னு கூப்பிடுறது அவங்க ரைட் ஹேண்ட்லயோ இல்ல ஃபோர் ஹெட்லயோ டிஸ்கிரிப் பண்ணிப்பாங்க. சில ஸ்காலர்ஸ் வந்துட்டு இது சிம்பாலிக்கா பார்த்தாலும் அது வந்துட்டு ஆன்டி கிரைஸ்ட் சிஸ்டம்க்கு லாயல்ட்டியை காட்டுதுன்னு. ஸோ இதை தான் வந்துட்டு ரிசர்ச்சர்ஸ் வந்துட்டு என்ன அப்படி சொல்றாங்கன்னா ஃபியூச்சர் குளோபல் எக்கனாமிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு. அகெயின் எக்ஸாக்ட் இன்டர்பிரிட்டேஷன் பத்தி டிபேட் இருக்கு, இன்னும் கிளியரா இருக்கு. சொல்யூஷன் ப்ராஃபஸி டிஸ்கிரைப் பண்ணும் போது ஒரு சென்ட்ரலைஸ்ட் வேர்ல்ட் அத்தாரிட்டி கண்ட்ரோலிங் எக்கனாமி இருக்கு. அந்த சிஸ்டமை ரிஜெக்ட் பண்றவங்க தான் பெர்சிக்யூஷன் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ப்ராஃபஸி சொல்லுது. இந்த பீரியட்ல நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்துட்டு ஒரு கிரேட் ட்ரிபுலேஷன் பீரியடுக்கு தள்ளப்படுவாங்க. இந்த ட்ரிபுலேஷன் பீரியட்ல உலகம் பெரிய டர்மாயில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னு ப்ராஃபஸி சொல்லுது. இந்த போர், நேச்சுரல் டிசாஸ்டர், பொலிட்டிக்கல் ஆப்ரேஷன், இது எல்லா ஈவென்ட்ஸும் கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைனல் கன்ஃபரன்டேஷனுக்கு லீட் பண்ணும். அந்த கன்ஃபரன்டேஷன் தான் பைபிள டிஸ்கிரைப் பண்ணிருக்கு. த பேட்டில் சிம்பாலிக்கா குட் அண்ட் ஈவில் சிஸ்டம் நடக்கும், ஃபைனல் கான்ஃபிளிக்ட் அப்படின்ட்டு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஆனா ப்ராஃபஸி, அதாவது இந்த மார்க் ஆஃப் பீஸ்ட்னு சொல்றாங்களா, ரைட் ஹேண்ட்ல ஃபோர் ஹெட்ல போடும்போது பொலிட்டிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரோல் எடுத்துப்பாங்களாம். ஆனா சில மாடர்ன் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்க, ஒரு அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாஸ்ட் சென்ச்சுரிஸ்ல இந்த ப்ராஃபஸி ப்ராக்டிகலி இம்பாசிபிள். ஏன் அப்படின்னா பிகாஸ் வேர்ல்ட் பாப்புலேஷன் அப்படிங்கிறது பில்லியன்ஸ்ல இருந்தது. எல்லாத்தையும் ட்ராக் பண்ணவும் கண்ட்ரோல் பண்ணவும் டெக்னாலஜி கிடையாது. ஆனா இன்னைக்கு சிச்சுவேஷன் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். டெக்னாலஜி வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ் ஆனனால இந்த பயோமெட்ரிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம், ஃபேஸ் ரெகக்னிஷன், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஐரிஸ் ஸ்கேனர், டிஜிட்டல் ஐடென்டிட்டி பிளாட்ஃபார்ம்ஸ், இது ஆல்ரெடி நிறைய கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி சிஸ்டம் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. லைக் சிட்டிசன் ஐடென்டிட்டி மேனேஜ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஆனா கிரிட்டிக்ஸ் என்ன வார்னிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த பயோமெட்ரிக் சிஸ்டம் வந்துட்டு டிஜிட்டல் பேங்கிங் கூடயும் டிஜிட்டல் கரன்சி சிஸ்டம் கூடயும் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த கவர்மெண்ட் வந்துட்டு எல்லாத்தோட ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி, எவ்ரி இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டியும் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். இதோட நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா டிஜிட்டல் கரன்சி. இந்த சிஸ்டம் ஃபுல்லா இந்த டிஜிட்டல் மணியை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பர்ட்ஸ் என்ன ஆர்கியூ பண்றாங்கன்னா பேமெண்ட்ஸ் வந்துட்டு ஃபாஸ்டர், மோர் டிரான்ஸ்பரண்ட் இப்போ இருக்க மாதிரி தான். ஒருவேளை சென்ட்ரல் அத்தாரிட்டி வந்துட்டு இந்த டிஜிட்டல் ஃபினான்ஷியல் நெட்வொர்க்கை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நம்ம பண்ற டிரான்சாக்ஷன்ஸ் கூட ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகலாம். பயோமெட்ரிக் இல்லாத பர்சன் வாங்கவோ விற்கவோ முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ பைபிள் ப்ராஃபஸி எக்ஸாக்ட் மாடர்ன் டெக்னாலஜி டிஸ்கிரைப் பண்ணல. ஆனால் சிமிலாரிட்டிஸ் பத்தி பீப்புள் டிஸ்கஸ் பண்ணும்போது இதுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ ரெவல்யூஷன்ல சொன்ன மாதிரி அந்த மார்க் ஒரு நம்பரை மென்ஷன் பண்ணுது. என்ன அப்படின்னா 666. ஸோ இந்த 666 அப்படிங்கிறது டிகேட்ஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து ஈவலோடுதுன்னு சில பேர் நம்புறாங்க. இது வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் லீடரை ரெஃபர் பண்ணுதுன்னு. சில பேர் நம்புறாங்க ஹியூமன் இம்பர்ஃபெக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு. ஸோ அக்கார்டிங் டு த பைபிள் இந்த சிஸ்டம் ஈவென்ச்சுவலாக கொலாப்ஸ் ஆகும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஒரு ட்ராமாட்டிக் டிவைன் இன்டர்வென்ஷன் தான். இதான் கிறிஸ்டியன்ஸ் நம்புறது செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்.
நெக்ஸ்ட் மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற ப்ராஃபஸி பத்தி பார்க்கலாம். பைபிள் ப்ராஃபஸி பத்தி பேசும்போது ஒரு ரீஜன் ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்கஷன்லயுமே வரும். அதுதான் மிடில் ஈஸ்ட். எஸ்பெஷலி ஒரு சின்ன கண்ட்ரியா இருந்தா கூட. சோ எல்லாரும் நம்புறது என்ன அப்படின்னா, இந்த கடைசி கால ஈவென்ட்ஸ்ல இஸ்ரேல் வந்துட்டு ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ண போகுது. சோ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்பே பைபிள்ல இஸ்ரேல் நேஷனை பத்தி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. சோ இந்த ப்ராஃபஸிஸ் பல ஸ்காலர்ஸை இன்டர்பிரேட் பண்றது லைக் மிடில் ஈஸ்ட் கான்ஃபிளிக்ட கனெக்ட் பண்ணுது. ஹிஸ்டரியில ஒரு மேஜர் ஈவென்ட் நடந்தது 1948ல மாடர்ன் நேஷன் ஆஃப் இஸ்ரேல் அஃபிஷியலா எஸ்டாப்ளிஷ் ஆனது. பல கிறிஸ்டியன்ஸ் என்ன நம்பினாங்க அப்படின்னா, இந்த ப்ராஃபஸி ஃபுல்ஃபில்மெண்ட் ஆயிருச்சு. ஏன் அப்படின்னா செஞ்சுரிஸா இந்த ஜூயிஷ் பீப்பிள் எல்லாம் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த 20th செஞ்சுரியில அவங்க அகைன் ஒரு நேஷனை கிரியேட் பண்ணாங்க. இந்த ஈவென்ட் ப்ராஃபஸி டிஸ்கஷன்ல மேஜர் டர்னிங் பாயிண்ட். இந்த மிடில் ஈஸ்ட் ரீஜன் ரொம்ப பாலிட்டிக்கலி சென்சிட்டிவ். சோ இந்த ரீஜன்ல மட்டும் தான் ரிலீஜியஸாவும் பொலிட்டிக்கலாவும் ஸ்ட்ராட்டஜிக்காவும் டென்ஷன்ஸ் வந்து டிகேட்ஸா கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இதனால பல ப்ராஃபஸி ரிசர்ச்சர்ஸ் என்ன நம்புறாங்க அப்படின்னா, ஃபியூச்சர் குளோபல் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது மிடில் ஈஸ்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு பாசிபிளா சொல்றாங்க. சோ பைபிள் இன்னொரு ப்ராஃபஸி கான்செப்ட் என்ன மென்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னா, ஃபைனல் குளோபல் கன்ஃபரன்டேஷன். அதுதான் அர்மகதான். அக்கார்டிங் டு மெனி பீப்பிள் மெனி நேஷன்ஸ் கேதர் ஆகுங்க இந்த ஃபைனல் பேட்டிலுக்காக. ஸோ இந்த பேட்டிலோட லொகேஷன்ஸ் பத்தி ஸ்காலர்ஸ் டிஃப்ரெண்ட் இன்டர்பிரேஷன் சொல்றாங்க. சில பேர் என்ன நம்புறாங்க சிம்பாலிக்கா அப்படின்னா, மிடில் ஈஸ்ட் ரீஜியன். இந்த ப்ராஃபஸி டிஸ்கிரைப் பண்றது ஒரு மாசிவ் குளோபல் கான்ஃபிளிக்ட். அதாவது பல நாடுகள் இன்வால்வ் ஆகும் இந்த ஃபைனல் வார்ல. ஸோ இந்த பேட்டில் வந்து கிளைமேக்ஸ் ஆகி இந்த வேர்ல்டு ஹிஸ்டரியை கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுறது ஒரு ப்ராஃபஸி சொல்லுது இல்லையா? இதுல இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் ஒரு ஹோப் கொடுக்குற மெசேஜா இருக்கிறது. ஸோ அக்கார்டிங் டு கிறிஸ்டியானிட்டின்னு பார்க்கும்போது இந்த கயோஸ் அண்ட் கான்ஃபிளிக்ட் முடியும் போது ஒரு மேஜர் ஈவெண்ட் நடக்கும். செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு பார்க்கும்போது எண்ட் டைம்ஸ் எப்படி முடியும்னு பார்க்கலாம். பைபிள் ப்ராஃபஸி அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் நம்ம பார்த்தது செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ கிறிஸ்டியனோட நம்பிக்கைப்படி ஹிஸ்டரியில ஒரு நாள் ஒரு ட்ராமாட்டிக் டர்னிங் பாயிண்ட் ரீச் ஆகும். அந்த டைம் உலகத்துல இந்த பொலிட்டிக்கல் கயோஸ், போர், எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி பெரிய கிரைசிஸ் ஃபேஸ் பண்ணும். இந்த ஈவெண்ட் பத்தி ஜீசஸ் ஹிம்செல்ஃப் வார்ன் கொடுத்திருக்காங்க கிறிஸ்டியனுக்கு வந்து நம்ப சொல்லி. இந்த டீச்சிங்ஸ் மெயினா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது ரெவலேஷன் சாப்டர் 24ல. அங்க ஜீசஸ் சில சைன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, போரும் இந்த போருக்கான ரூமர்ஸும், ஒரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாடு எழும்புறது, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் லைக் அந்த எர்த் குவாக், பஞ்சம், அந்த மாதிரி சோஷியல் இன்ஸ்டபிலிட்டி. இந்த ஈவெண்ட் இந்த கடைசி காலத்துல அப்ரோச் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான சைன் இன்டர்பிரேட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா எப்போ எக்ஸாக்ட் டைம் தான் சொல்லப்படல. எந்த டே எந்த ஹார் அப்படிங்கிறது ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு ஸ்கிரிப்சர்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அக்கார்டிங் டு த பைபிள் இந்த குளோபல் கான்ஃபிளிக்ட் கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபைனல் கன்ஃபரன்டேஷனா இருக்கும். ஸோ அந்த கன்ஃபரன்டேஷன் கிளைமேக்ஸ் தான் வேர்ல்டு வார் 3 இருக்கலாம். இந்த பேட்டில் சிம்பாலிக்கா என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, பெரிய சண்டை வந்துட்டு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடக்குது. மூமெண்ட் படி ஜீசஸ் கிரைஸ்ட் திரும்ப வருவாரு. ஸோ அப்படி நடக்க போற ஒரு ஈவெண்ட் தான் ஹிஸ்டரியில ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா இருக்க போகுது. இதை படி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஈவல் சிஸ்டம் வந்துட்டு டோட்டலா கொலாப்ஸ் ஆகும். செகண்ட் நியாயம் தீர்க்கப்படுறது, இந்த ஜஸ்டிஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஓ பல ஸ்கிரிப்சர்ஸ் வந்துட்டு இந்த ஃபியூச்சர் பீஸ்ஃபுல் கிங்டம் பத்தி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கான்செப்ட் சில ரிசர்ச்சர்ஸ் சொல்றது என்ன அப்படின்னா, மில்லினியல் கிங்டம்ஸ் தான். ஸோ அந்த பீரியட்ல பீஸ், ஜஸ்டைஸ், அப்புறம் இந்த உண்மையா இருக்கிறது, உண்மைதான் எப்பவுமே நிற்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நடக்கும். இதுதான் கிறிஸ்டியானிட்டியில அல்டிமேட் ஹோப்பா இருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் வர கொஸ்டின் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஈவெண்ட் தான் இப்ப நடந்துட்டு இருக்கா? அந்த மாதிரி ப்ராஃபஸிஸ் தான் இப்ப ஃபுல்ஃபில்மெண்ட் ஆயிட்டு இருக்கா? சோ நம்ம இந்த கடைசி காலத்துல தான் இருக்கமா? கரண்ட்ல இப்ப நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ப்ரெடிக்ஷன் கூட மேட்ச் ஆகுதா? இந்த கொஸ்டின் பர்டிகுலரா ரீசென்ட் இயர்ஸ்ல அதிகமா டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? பிகாஸ் வேர்ல்ட் அப்படிங்கிறது எப்போதுமே இல்லாதது காட்டிலும் ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கு. பல குளோபல் கிரைசிஸ் ஒரே நேரத்துல நடக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், பல நாடுகளுக்கு இடையில மிலிட்டரி காம்படிஷன், சைபர் வார்ஃபேர் அண்ட் எக்கனாமிக் சாங்ஷன்ஸ், குளோபல் பொலிட்டிக்கா காம்ப்ளிகேட்டடா இருக்கு. சோ அதோட மிடில் ஈஸ்ட் ரீஜன்ஸ்லயும் டென்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்பவும் எப்பவுமே இந்த கான்ஃபிளிக்ட் தான் சம்டைம்ஸ் லார்ஜர் ரீஜியனல் வாரை எஸ்கலேட் ஆகிறதுக்கான பயத்தை உருவாக்குது. அதை வச்சுதான் அனலிஸ்ட் மெயினா இந்த வேர்ல்டு வார் 3 அப்படி அதுக்கான பாசிபிலிட்டியை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாடர்ன் வார் டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரஸ். செவரல் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு ஆல்ரெடி நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு. அப்படி நடந்தா கான்சிக்வன்சஸ் அன்இமேஜினபிள். நிறைய நாடு அழிஞ்சு போகும். குளோபல் கிளைமேட் இம்பாக்ட் ஆகிற கூட சான்ஸ் இருக்கு. இதனால எக்ஸ்பர்ட்ஸ் என்ன வார்ன் பண்றாங்க அப்படின்னா, இன்னொரு வார் வந்து இந்த ஹியூமனிட்டிக்கான வழியவே அழிச்சு போட்டக்கூடாது. இது ஒரு சீரியஸ் த்ரெட்டா பார்க்கப்படுது. ஆனா கடைசி காலத்துல இந்த ப்ராஃபஸியை நம்புற எல்லாருமே இந்த ஈவெண்ட்டை டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறாங்க. ஸோ இந்த குளோபல் இன்ஸ்டபிலிட்டி அதிகமாகிறதுக்கு ஒரு கடைசி காலத்துக்கான ஒரு சைனா இருக்கலான்னு பைபிள்ல எக்ஸாக்ட் டைம்லைன் கொடுக்கல தான். பல ஜெனரேஷன்ஸ் இந்த ஹிஸ்டரியில இன்னைக்கு நடக்குமா, அன்னைக்கு நடக்குமா, இந்த டைம்ல அந்த டைம்லன்னு டிபேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப கடைசியில இந்த டைம்னு கன்ஃபார்ம் பண்ணி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இன்னொரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்றது குளோபலைசேஷன், இன்டர்நேஷனல் ட்ரேட் நெட்வொர்க்ஸ், குளோபல் ஃபினான்ஷியல் சிஸ்டம், டிஜிட்டல் டெக்னாலஜி. இதனால ஃபியூச்சர்ல ஸ்ட்ராங்கர் குளோபல் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் உருவாகலாம். இதை கனெக்ட் பண்றது தான் ஒன் வேர்ல்ட் ஆர்டர் டிஸ்கஷன். ஆனா இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா இந்த குளோபல் கவர்மெண்ட் பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ஸ்டில் அன்சர்டனா தான் இருக்கு. உண்மை என்ன அப்படின்னா,
யாருக்குமே இந்த ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாது. ஹிஸ்டரி பார்க்கும்போது ஒரு பேட்டர்ன் கிளியரா தெரியுது. இந்த ஹியூமன் சிவிலைசேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ரைஸ், கான்ஃபிளிக், கிரைசிஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது வந்துட்டே இருக்கும். ஆயிரக்கணக்கான வருஷமா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த எம்பையர்ஸ் எல்லாம் ரைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ரோமன் எம்பையர் வந்தது, ஒட்டமன் எம்பையர் வந்தது, நிறைய சிவிலைசேஷன் வந்தாங்க. ஹிஸ்டரியில எந்த சிஸ்டமும் பெர்மனன்ட் கிடையாது. அதனால ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த உலகம் முழுசும் குளோபல் கார்பரேஷன் கீழே போகலாம், இல்லைன்னா இண்டிபெண்டாவும் இருக்கலாம். ஸோ இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது மேஜர் ரோல் ஃபியூச்சரை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்றதா. ஏஐயா இருக்கட்டும், டிஜிட்டல் எக்கனாமிஸ், குளோபல் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ், இது எல்லாத்தையும் ஹியூமனிட்டி யோசிக்க வைக்குது. இது கிளைமேட் சேஞ்சை பார்க்குறோம், எக்கனாமிக் இன்இக்வாலிட்டியை பார்க்குறோம், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் பார்க்குறோம். ஸோ அக்கார்டிங் டு பைபிள் சென்ட்ரல் ஹோப் என்ன அப்படின்னா ஒரு நாள் ஜீசஸ் கிரைஸ்ட் திரும்ப வருவாரு. இந்த மனுஷனோட சாய்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபியூச்சரையே ஷேப் பண்ணுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ப்ராஃபஸி பற்றி நடக்கணுமா, இல்லை அப்படியே நடக்காமல் இப்படியே இருக்கணுமா? ஒன் வேர்ல்டு ஆர்டர் வந்தால் நீங்களாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.